வரிசையில் நடனமாடிய அந்த பெண்ணுக்கு உன்னுடைய ஜாடை, பின் வரிசையில் நடனமாடிய அந்த பெண்ணுக்கு உன்னுடைய ஜாடை, வரிசை எதுவென்பது முக்கியமில்லை, உன்னை நினைவூட்டியதால் அவள் முன்னுக்கு வர வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டேன். வாவ் சார், வாவ் சார். நம்ம ஒருத்தவங்களை லவ் பண்ணுவோம், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம். நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, உன்னை போல் ஒரு பையனை பார்த்தேன், இதெல்லாம் ரொம்ப வாஞ்சியான வார்த்தை. ஆனால் ஒன்றை மாதிரியே இருக்கிறதுனால அவள் வரிசை எதில் இருக்கணும்லாம் இல்லை, அவள் அடுத்த வாட்டி கண்டிப்பாக முன்னுக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல சார், அதுதான் சார் பியோர் லவ். அந்த லவ் எனக்கு இந்த கவிதையில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எனக்கு இன்னமும் பிடிச்சிருந்தது சார். பொதுவாகவே காதலியை எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் பார்ப்பாங்க. உனக்கு எப்படி பொண்ணு வேணும், எங்கள் அம்மா மாதிரி அப்படின்றத சொல்லுவோம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே போயிட்டீங்க. எனக்கு அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். எப்போ அது அம்மா மாதிரினா அடி வாங்குவேன்னு சொல்லணும்னு தோணும் எனக்கு. நைந்து சேலை, லேசாக நரைத்த தலை, பொழுதா பொழுதிற்கும் புரணி பேச்சு, நடுங்கிய கையால் உப்பையோ உரைப்பையோ கூட்டிவிடும் சமையல், முணுக்கென்றால் மொனக்கண்ணில் நீரென என் அம்மாவின் எந்த சாயலும் உன்னிடமில்லை, பிறகெப்படி இணை வைப்பேன் வாழ்வு நெடுகிலும் இதயத்தில் சுமக்க ஏங்கும் உன்னை ஈரைந்தே மாதம். ஈரைந்துன்னு நீங்கள் சொல்லியிருந்தா கூட நான் சரி ஓகே அப்படின்னு இருப்பேன். ஈரைந்து அவ்வளோதானே, 10 மாதம் தானே, எதுக்கு நான் உன்னை பக்கத்தில் வைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. ஈரைந்தே மாதம் வயிற்றில் சுமந்தவளுடன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த அம்மா சென்டிமெண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு காதலி அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்ம கூடவே வரக்கூடிய இன்னொரு பெண்ணின் மரியாதை மதிப்பை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சார்.